புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவறையில் விஷவாயு தாக்கி 3 உயிரிழந்த சம்பவத்தில் தற்பொழுது புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஹ்மான் இணைப்பில் இருக்கிறார். ரஹ்மான், தற்பொழுது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால் அங்கு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதா? என்ன விவரம்? கண்டிப்பாக அருணா, அதாவது புதுச்சேரியிலே இந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது புதுச்சேரி முழுவதும் மிகுந்த ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த விவகாரத்தில் 3 உயிர்கள் அப்பாவியாக உயிரிழந்திருக்கின்றார்கள். இதற்கு அரசு உரிய பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த பகுதி மக்கள் ஏற்கனவே தொடர்ந்து இந்த பகுதியிலே அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது குறித்து பலமுறை அவர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இது குறித்து உரிய அரசு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இந்த உயிரிழப்பு ஏற்படுத்தியிருக்கிறது என்று இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தால் கூட அது இந்த பகுதி மக்களுக்கு எந்தவித பயனுமோ, அதாவது அவர்கள் சமானமாகவில்லை. ஏனென்றால் இந்த பகுதி மக்கள் அனைவருமே அச்சத்துடனே இந்த வீடுகளிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் பொதுமக்களுடைய அத்தியாவசிய தேவை என்பது கழிவறையாகும். அந்த கழிவறைக்குள்ளே செல்லக்கூட முடியாத அளவுக்கு அவர்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள். நாம் இது குறித்து இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள், நம்ம கேட்போம். அதான் என்னென்ன மாதிரி பிரச்சனை மாட்டீங்க இந்த பகுதியில் சாய்ஞ்சிட்டீங்க? இங்க சார் ரொம்ப ஸ்மெல் அதிகமா இருக்குது சார். ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இந்த செப்டி டேங்க் ஓபன் பண்ணி. ரொம்ப ஸ்மெல் அதிகமா இருக்குது. போன வாரம் புதன்கிழமை எங்களால உள்ளே இருக்க முடியல. ஒரு ரவுண்ட் லைட்டா தூத்த போட்டோன்னா ஒரே ஸ்மெல். என்னடா திடீர்னு நாறுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து எல்லாருமே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா அந்த நாத்தா தாங்க முடியாது, வத்தி ஏற்றி வச்சுட்டு நாங்க உள்ள போயிட்டோம். இந்த வாரம் புதன்கிழமை 3 உயிர் போயிடுது. இதுக்கு எங்களுக்கு என்ன முடிவு சொல்லுங்க. இப்ப இந்த 3 உயிர் போயிடுது. நாளைக்கு எங்களுக்கு பசங்க இருக்குது. நான் அந்த 2 தெருவுல எங்களால இருக்கவே முடியல. எங்களால நாத்தம் தாங்கவே முடியல. இது எங்களுக்கு பதில் நீங்க சொல்லுமா? அதாவது இந்த சம்பவத்துல அதிகாரிகள் வந்து உங்கள்கிட்ட யாராவது பேசுனாங்களாமா? எந்த அதிகாரியும் எங்க கிட்ட வந்து எங்க கையில பேசல சார். டொக்கு ஐயா தான் வந்து பேசினாரு காலையில. மீதி அதிகாரிலாம் நானும் பார்க்கல, அவங்களும் என்கிட்ட பேசல. நீங்க இதுக்கு பிறகு கழிவறைக்கு போனீங்களா? என்ன எப்படி இருக்கு இந்த சூழ்நிலை, எப்படி நீங்க அனுபவிக்கிறீங்க? நாத்தம் சார், இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லக்கூடாது சார், பச்சாவே பேசும். பொணம் தின்ற மாதிரி நாத்தம் அடிக்குது சார். வீட்டுல சிங்க்ல ஜாமா கழுவ முடியல, உள்ள சமைக்க முடியல. தண்ணியே பொணத்தை வடிகட்டி தண்ணி வர மாதிரி வருது. குடிக்க முடியல எங்களால தண்ணி. ரோடு சரியில்லை, கரண்ட் சாக்குல அடிச்சு ஒரு ஆள் சேர்த்து போட்டோம். அதுக்கு அந்த நடவடிக்கை இப்ப கூட போய் பாருங்க. நீட்டா அது ஒரு தெருவுல போஸ்ட் கம்ப சரிஞ்சு போய் கிடக்குது. அது 4-10 பேர் செத்தாதான் நீங்க அதை மாத்துவீங்களா? நான் கேக்குறேன். 10 பேர் சாகணுமா எங்க ஊர்ல? எல்லாத்துக்கும் இதே மாதிரி இருந்தா நாங்க என்ன பணமாவே ஆயின்னு இருக்கணுமா? சொல்லுங்க. அதாவது நீங்க வீட்டுல வந்து இன்று இரவு நல்லா நீங்க தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான தைரியத்தை, அச்சத்தை போக்குறவங்களுக்கு ஏதாவது வழி சொல்லிருக்காங்க? தூங்க முடியாது சார், எங்களுக்கு பயம் இருக்கு. எங்களால தூங்க முடியாது, உள்ள நிம்மதியா இருக்க முடியாது. நாங்க காலையில இருந்து வீட்டுக்குள்ளே போல, எல்லாம் வெளியில தான் இருக்கிறோம். எங்களால நிம்மதியா தூங்க முடியாது சார். தண்ணி நல்ல தண்ணி இல்ல சார். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு குடிக்க நல்ல தண்ணி இல்ல சார். தண்ணி குடிக்கிறதுக்கே பயமா இருக்குது, உள்ள போறதுக்கு பயமா இருக்குது. எங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுன்னு பயப்படுறோம். நாங்க யாருமே உள்ள போல, எல்லாம் வெளியில தான் இருக்கிறோம். அருணா, பார்த்திருப்பீங்க. அதாவது இந்த மக்கள் மிகுந்த ஒரு அச்சத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உரிய நீதி தேவை. ஏனென்றால் அரசு எந்த பதிலையும் கூறி அவர்கள் இந்த விஷயத்திலே தப்பித்து செல்ல முடியாது. ஆகவே இவர்களுக்கு நிரந்தர தீர்வு என்ன? உயிரிழந்ததற்கு யார் காரணம்? ஏனென்றால் இந்த விவகாரம் இன்று நடந்ததல்ல. ஏற்கனவே இப்பகுதி மக்கள் தொடர்ந்து அவர்களுக்கு புகார் அளித்திருக்கின்றார்கள், தூர்நாற்றம் வீசுகிறது என்று. மேலும் இந்த புதுநகர் அருகிலே தான் இதனுடைய சுத்திகரிப்பு நிலையம் இருக்கின்றது. ஆகவே அந்த சுத்திகரிப்பு நிலையத்திலே அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யப்படுவது சரியாக சுத்திகரிப்பு செய்யப்படவில்லை என்ற புகார் இருந்திருக்கின்றது. இதில் அதிகாரிகள் அலட்சியத்தோடு இருந்திருக்கின்றார்கள். இன்று முதலமைச்சர் ரங்கசாமி கூட செய்தியாளர்களிடம் பேசும்போது இதில் தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் தவறு நடந்திருக்கின்றது என்றால் எந்த அதிகாரி இதில் தவறு செய்திருக்கின்றார், யார் தவறு செய்திருக்கிறார் என்பதை உடனடியாக ஆய்வு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இவர்களுக்கு கொஞ்சமாவது ஒரு ஆறுதல் ஏற்படும். மேலும் இந்த சம்பவத்திலே 3 பேர் உயிரிழந்தது இந்த பகுதி மக்களுக்கு மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தால் கூட அவர்கள் வீடுகளிலே இன்று உறங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. 3 பேருடைய உடல்களும் அதாவது பிரேத பரிசோதனைக்காக அங்கு இருக்கின்றது. அந்த சிறுமியிட உடலை மட்டுமே வாங்குவதற்கு அவர்கள் சம்மதித்திருக்கின்றார்கள். மேலும் 2, அதாவது ஒரு மூதாட்டி மற்றும் அவருடைய மகள் இருவருடைய உடலையும் வாங்குவதற்கு அவருடைய குடும்பத்தினர் சம்மதிக்கவில்லை. இந்த நிலையிலே தொடர்ந்து இந்த பகுதி மிகுந்த ஒரு பதட்டத்தோடு இருக்கின்றது. இந்த பகுதியிலே இந்த போராட்டம் காரணமாக, அதாவது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவர்களுக்கான தீர்வு என்பதை சொல்லப்பட வேண்டும். அவர்களுடைய
மக்களுடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அவர்களுடைய உணர்வு, அதாவது தங்களுடைய வாழ்வாதாரமே இல்லை ஏனென்றால் ஒரு குடும்பத்திற்கு அவர்கள் வீட்டிலே நிம்மதியாக அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு சுகாதாரமான குடிநீர் மற்றும் கழிவறை உள்ளிட்டவைகள் அவசியம். அதற்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே உடனடியாக இந்த அச்சத்தை போக்க வேண்டும். அதாவது குறைந்தபட்சமாவது இங்கு வந்து அதிகாரிகள் நீங்கள் வீட்டில் சென்று உறங்கலாம், எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்று காலை முதல் புதிய தலைமுறை பதிவு செய்து வந்தது இந்த விஷவாயு தாக்கத்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பாதாள சாக்கடைகளும் அதிகாரிகள் சோதனையிட்டார்கள். மேலும் இதில் விஷவாயு வந்ததால் தான் அது நேரடியாக அந்த கழிவறைக்கு சென்றது என்று கூறியிருக்கின்றார்கள். அதன் பிறகு இந்த விஷவாயு உள்ளே வராது, மீண்டும் வராது என்ற அவர்களுக்கு ஒரு தெளிவையை ஒரு தீர்வை அவர்களுக்கு சொல்லி நீங்கள் வீட்டிலே சென்று உறங்கலாம் என்று அவர்களுக்கு ஒரு சமாதானம் சொல்லியிருக்கிறார், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் இது போன்ற ஒரு எந்தவித பதிலையும் அவர்கள் கூறாத காரணத்தால் தற்போது போராட்டம் தீவிரமடைந்திருக்கின்றது. அப்பகுதி மக்கள் அனைவருமே சாலையிலே திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு அரசு உடனடியாக பதிலளிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். அருணா, ரஹ்மான், மக்கள் பேசும்போதே அவர்களுடைய பதட்டமும் பயமும் வெளிப்படுகிறது. 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். ஆனால் இன்னும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. என்ன காரணம்? அதிகாரிகள் வராததுக்கு என்ன காரணம்? அதாவது இன்று காலை இந்த சம்பவம் நடந்தவுடனே பொதுப்பணித்துறை, நகராட்சி உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் வந்தார்கள். இது தொடர்பாக ஆய்வு செய்தார்கள். ஆனால் ஆய்வு செய்த பிறகு இந்த இடத்திலே அந்த பாதாள சாக்கடையிலிருந்து விஷவாயு வந்து தாக்கியிருக்கலாம் என்றுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த விஷவாயு எப்படி வந்தது என்பதை இந்த பகுதி மக்களிடம் அவர்கள் விளக்கி இருக்க வேண்டும். மேலும் வராது என்று அவர்களுக்கு உறுதி அளித்திருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த மக்கள் அதாவது நிம்மதியாக அவர்கள் உறங்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் குழந்தைகளோடு அவர்கள் வீட்டிலே சென்று உறங்க முடியாமலும் வெளியே நிற்க முடியாமலும் மிகுந்த ஒரு அவதிக்குள்ளாகி இருக்கின்றார்கள். மேலும் இது நடந்தது குறித்து குழு அமைத்து ஆய்வு செய்யப்படும் என்று அரசு தெரிவித்திருக்கின்றது. இருந்த போதிலும் இது வழக்கமாக எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே இதில் திடகாத்திரமான ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த பிரச்சனையிலே யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், யார் அலட்சியப்படுத்தினார்கள், பொதுமக்களுடைய புகாரை யார் பெற்றுக்கொண்டு காலதாமதம் செய்தார்கள் என்பதை குறித்து சொல்ல வேண்டும். ஏனால் இப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் கூட பேசும்போது இந்த பகுதியிலே இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது, நாங்கள் இதை தீர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே கொடுத்தோம். அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்ததனால் இது சரி செய்ய முடியவில்லை என்று தெரிந்தார்கள். ஆனால் இது மக்களுடைய ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த வாழ்வாதார பிரச்சனைக்கு எதை காரணம் சொல்லியும் அதை தட்டி கழித்து விட முடியாது. தற்போது விலை மதிக்க முடியாத 3 உயிர்களை இழந்து இந்த பகுதி மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி இளைஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோருடைய ஒட்டுமொத்த வலியுறுத்தலாக இருக்கின்றது. இருந்தபோதிலும் போலீசார் அவர்களோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். மேலும் இந்த பகுதிக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைத்து அதிகாரிகளும் வர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள். கழிவறையில் விஷவாயு தாக்கி 3 உயிரிழந்துள்ளனர். அந்த பகுதியில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி ரஹ்மான்.